வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பரோட மாடு வந்து ஒன்று விற்பனைக்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத செனை. இது வந்து செவலக்காலைக்கு சேர்த்திருக்குது. நம்ம செவலக்காலைக்கு தான் சேர்த்திருக்குது. இது இன்னொரு 40 நாள் அந்த ரேஞ்சில் வந்து கன்று போட்டுரும். 40 நாள் டு 50 நாளுக்குள்ளே கன்று போட்டுரும். இன்னும் பல்லு போடல. தலைச்சங்கடாரி. யாருக்காவது வேணும்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலெலாம் கேட்டுக்குங்க. அடுத்தது நம்ம கட்டுத்தரைக்கு வந்து ஒரு கிளிப்பிங் எடுக்கலான்ட்டு வந்தேன். நம்ம அசோலா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் காமிச்சிருந்தது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருந்தது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா படர்ந்துருச்சு. இது வந்து டெய்லியும் வந்து இந்த 3 பெட்டில் இருந்து நான் எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோலேருந்து 5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வரும். டெய்லி எடுத்து நம்ம கோழிகளுக்கு போட்டுட்ருக்குறேன். நம்ம கோழிகள் வந்து இன்னும் நல்லா சாப்பிட்டு பழகலை, ஆனால் ஓரளவுக்கு சாப்பிடுது. ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்டு பழக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் இதை எடுத்து போட்டு அதுக்கு மேலே லைட்டாக நம்ம கோதுமை, அரிசி, கம்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டோம்னா அப்படியே அதை சாப்பிட பழகிரும். பழகிடுச்சுன்னா நல்லா சாப்பிடும். அடுத்து நம்ம புறாவெல்லாம் திறந்து விட்டோம். இன்னும் சில புறாக்களுக்கு வந்து டேப் அடித்து தான் வச்சுருக்குறோம். எல்லா புறாவையும் வந்து டேப் எடுத்து விடல. ஒரு சில புறாங்களுக்கு அந்த பட்டாக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேப்பெல்லாம் எடுத்து விட்டாச்சு. வெளியே போக வர அது பாட்டுக்கு பறந்துக்குது. மற்ற புறாலாம் இன்னும் டேப் எடுக்காமல் வச்சுருக்கிறேன். கோதுமை போட்டேன். எல்லாம் வெளியில் வந்து நல்லா கோதுமை சாப்பிட்டுட்ருக்குது. டெய்லியும் காலையில் ஒரு ரவுண்டு இது எல்லாத்தையும் கம்பல்சரி பார்க்கணும். அடுத்து நான் மேலே இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா ஒன்று குட்டி போட்டிருந்துச்சு. காலையிலேயே குட்டி போட்டுருச்சு. குட்டி போட்டதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். இத்தனை நாள் கீழே வச்சிட்டு இருந்தேன், அப்போல்லாம் குட்டி போடல. மேலே சரி இப்போ பனி அதிகமாக இருக்குன்ட்டு ஷெட்லேயே மேலேயே ஏற்றி விட்றது, கீழே இறக்குறதில்ல. அதனால் மேலேயே குட்டி போட்டுருச்சு. ஒரு கெடா குட்டி, ஒரு பொட்டைக்குட்டி, 2 குட்டி போட்டிருக்குது. இன்னொரு ஆடு பார்த்திங்கன்னா இன்னொரு 2 நாளில் குட்டி போட்டுரும். அது ஆக்சுவலாக இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போயே மடி வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பக்கத்து ஷெட்டில் இருக்குது, பக்கத்து கேஜில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு காலை கத்திகிட்டு இருந்துச்சு. சரி எங்கடா அங்கே காலை கத்துதே அப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு போனேன். பார்த்தா ஒருத்தர் மாடு காலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. சரி காலையை சேர்த்தி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு செவலக்காலையில் சேர்த்தலாம் நாங்கள். சரின்னு அது காலை சேர்த்தியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு மாடெலாம் கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு வரலான்ட்டு காட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தாச்சு. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தில் தான் மேய்ச்சிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி வரணும். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் வரும். இங்கேயும் அதே மாதிரி எப்பவும் போல் நம்ம மாட்டு வண்டியை பூட்டி விட்டு கொண்டு வந்து காட்டில் கட்டியாச்சு. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நான் வீட்டில் தான் இருந்தேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி லீவ் போட்டால் நம்ம இங்கேயே வேலையை பார்த்துக்கலாம், நம்ம ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கொண்டு வந்து இந்த காட்டில் கட்டியாச்சு. எல்லாமே இந்த புல் நல்லா கொஞ்சம் கொழுந்து புல்லாக இல்லாமல் கொஞ்சம் முத்தி இருக்குது. அதனால் சுத்தமாக மேய்ஞ்சிருது. புல் வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதையும் மீறி ஒரு சில இடத்துக்கு ஏதாவது மாடு மேயாமல் ஏதாவது புல் எல்லாம் வேஸ்ட்டாக முதிச்சு போட்டுருச்சுன்னா, முதிக்காது, ஓரளவுக்கு மேய்ஞ்சிட்டு தளவாக அப்படியே விட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எருமைக்கன்று குட்டி 2 இருக்குது, 2 எருமைக்கன்று காளைக்கன்று, அது 2ம் வந்து அது பின்னாடியே நம்ம கட்டுவோம். மாடு எங்கே மேயுதோ அதெல்லாம் சுத்தமாக மேய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அந்த இன்னொரு ஆடு இன்னொரு 10 நாள் குட்டி போட்டுரும் அப்படின்னு நினச்சது மடி சிறந்துருந்து அது குட்டி போட்டுருச்சு. என்ன எப்போயுமே வந்து 2 குட்டி போடும், 2ஆம் நீத்து 3ஆம் நீத்து அந்த மாதிரி எல்லாம். ஏதோ ஒரு சிலது ரேராக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போடும். அந்த மாதிரி இது வந்து ஒரு குட்டி தான் போட்டிருக்குது. இது வந்து பொட்டைக்குட்டி, 2ஆம் நீத்து இந்த ஆடு. ஆனால் குட்டி நல்லா சைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திபன் வந்தார். சரி சுற்றியும் இந்த வலை கட்டாமல் இருக்குது, அதையும் கட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வலை கட்ட ஆரம்பித்தோம். இங்கேருந்து 3/4 கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் அவர் கட்டிகிட்டு இருக்கிறாரு. நான் முன்னையே பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஃப்ரேம் மட்டும் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கரெக்டாக குமார் வந்தான். சரி எல்லாம் பெயிண்ட் அடிச்சிரு குமார்னு சொன்னதையும் குமார் சத்யா 2 பேரும் சேர்ந்து இந்த பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டாங்க. காஞ்ச உடனே பார்த்திபன் வந்தார். சரி காலையில் நேரம் நான் கட்டி விட்டு போயிடுறேன், வேறு வேலை இருக்குது அப்படின்னாப்புல. சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது ஒருத்தர் வந்து கூண்டு வந்து எனக்கு வேணும் அடிக்கிறதுக்கு, எந்த மாதிரி நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சரி நம்ம எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு காமிக்கலான்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த கூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், எந்த பாம்பு பூச்சி எதுவும் மேலே ஏறாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டைப்பு.
இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுகள்லாம் மேலே பறந்து ஏற முடியாது. அதுக்காக ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டைப்பு, இந்த 2 டைப்பில் வச்சுருக்குறோம். அதே சமயம் இந்த கூண்டு வந்து குஞ்சுகளுக்காக மட்டும் இல்லை, கோழி முட்டை விட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு கேனை 2ஆக அறுத்து நம்ம உள்ளே தள்ளி வச்சிட்டோம்னா, பாதி கேட் சாத்தி வச்சிட்டோம்னா காக்கா உள்ளே போய் முட்டையை தூக்காது, வேஸ்டேஜ் ஆகாது. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்தோம். சிட்டுக்குருவி அந்த சட்டியில் குஞ்சு பொரிச்சிருந்தது. அது குஞ்சு வெளியில் வந்து வலையில் மாட்டிக்கிச்சு. சரி பார்த்திபன் ஒரு மேலே ஏறி எடுத்து விடலான்னு எடுத்தார். அதுக்குள்ளே பறந்து நம்ம செடி இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருச்சு. மெதுவாக போய் பிடிச்சி கொண்டு வந்து நம்ம அந்த சட்டிக்குள்ளே விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் ட்ரை பண்ணி பிடிச்சோம். அதுக்குள்ளே அதுக்கு ஒரு ஸ்டெப் பறந்து போயிடுச்சு. என்னடா இது பறந்து போயிட மாட்டேங்குதே, இந்த டைமில் வெளியில் விட்டால் காக்கா பிடிச்சிரும். மெதுவாக போய் பார்த்திபன் பிடிச்சிட்டாரு. சரி கொண்டு வந்து அதனோட சட்டிக்குள்ளேயே விட்டுறலான்னு தான் கொண்டு வந்தோம். மேலே அதனோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்து சத்தம் போட்டு கத்திகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம கிட்ட வச்சு க்ளோஸ்அப்பில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கொண்டு போய் மேலே விட்டுறலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். அதனோட அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கொழுமிச்சி மரத்தில் உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த சட்டிக்குள்ளே அழுங்காமல் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அதனோட அப்பா அம்மா 2 பேரும் போய் குஞ்சுகளை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்ம கண்ணுக்குட்டி பார்த்தோம், படுத்துருந்துச்சு. காலையிலே தான் கயிறு போட்டுருக்குறோம் கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து. சரி ஓகே அடுத்த வாரம் கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் கோழிகள்லாம் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. அந்த அசோலாவை எடுத்து போட்டு விட்ருந்தேன். அது கொஞ்சம் சாப்பிடாமல் வச்சுருந்தது. மேலே லைட்டாக வந்து கம்பு தூவி விட்டேன். கம்பு தூவி விட்டோன்னே எல்லாம் கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே சாப்பிட நல்லா பழகிரும். நான் காலையில் போட்டுட்டு வேறு தீவனம் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கோழிக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்குது, அப்படியே 2 சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதே நம்ம அசோலாவை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தீவனம் ஏதாவது போட்டுட்டோம் அப்படின்னோம்னா அது நம்ம தீவனத்தை சாப்பிட்டு இந்த அசோலாவை சாப்பிடாமல் அப்படியே வச்சிருது. அதனால் இன்றைக்கி நான் காலையிலேயே போட்டு விட்டுட்டேன் அசோலாவை. அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக கோதுமையை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் காட்டிலேருந்து மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரலான்ட்டு காட்டுக்கு கிளம்பியாச்சு. மாடெல்லாம் காட்டில் கொண்டு வந்து கட்டிட்டு சரி நம்ம ரேக்கில் வண்டியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கில் வண்டியில் நம்ம மயிலக்காலையும் காராம்பஸ் காலையும் வண்டியில் பூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு வந்தேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வண்டியில் நல்ல ஸ்பீடு போகுது. நம்ம மயிலக்காலை வந்து ரெகுலராக காட்டுக்கு வண்டியில் போயிட்டு வந்துட்டுருக்கிறனால அது எவ்வளோ ஸ்பீடு போனாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்குது. மாட்டுகளோட பூட்டும்போது மெதுவாக தான் போகும், வேகமாகலாம் போகாது. இந்த ரேக்லா வண்டியில் இந்த காராம்பஸ் காலையோட பூட்டிட்டால் மட்டும் ஸ்பீடு கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு எதிர்பார்க்குது. அதனால் கொஞ்சம் டைட்டாகவே கைத்தை பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப லூஸ் விடல. நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்தோம்னா இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது. கட்டுத்தாரிலேயே கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் காராம்பஸ் ஸ்பீடு அதிகம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.